இது 2 வசனத்துல என்ன தெரியுதுன்னா, தேவன் நமக்கு எப்பவுமே நம்ம கேட்டதுக்கு மேல பெஸ்ட் கொடுக்கிற தேவன். ஹalleluya. கேட்டது மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, அதோட மேலான சிறப்பானதை பெஸ்டானதை கர்த்தர் கொடுத்து மகிழ்ந்து இருக்கிறார். நீங்க ஒரு விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி, நீ இந்த பண்பையே தேவன் இருக்கு நீங்க அறிந்ததுக்கு அப்புறம் நீங்க வாழ்க்கையில என்ன நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? அதை சொல்லுங்க. ஒரு சாட்சியாகவே சொல்லுங்க. அந்த வசனம் கேட்டப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கலாம் பெஸ்ட் அப்படின்னா, நான் தேவன் நமக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பாருன்னா நம்ம என்ன நினைக்கணும்? தேவன் மகிமைப்படும். சரி, என்ன எதுக்காக மகிமைப்படும்? அது ரிப்ளை கொடுக்கணும். ரைட். ஒரு வார்த்தை மனசை நினைச்சுக்கணும், நமக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் வந்தது எல்லாமே என்னது? பெஸ்ட். ஹalleluya. தேவனோட பண்பு மாதிரி செய்வாரா? அவர் பெஸ்ட் கொடுக்கணும். அவரோட பண்பு இருக்குன்னா உங்களுக்கு எப்படி தப்பானதை கொடுப்பாரு? உங்களுக்கு சரியான மனைவி தான் கொடுத்துருப்பாரு.